இந்த சீன் இருக்கு. ஐயோ, அதாவது இது ஒரு பஞ்சாயத்து சீனு. வழக்கமா இப்போ நம்ம வடிவேல் சார் கூட காமெடியில் வந்து ஏன்பா அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தியான்னு இந்த மாதிரி தப்பு பண்ணுங்களை பார்த்து மிரட்டுவாங்க. அதுதான் அந்த பஞ்சாயத்து தலைவரோட வேலை. இப்போ என்னன்னா அப்படியே உல்டா பண்ணலாம். அதாவது என்ன, அந்த கையை பிடிச்சி வலிக்கிறவன், இந்த பொண்ணை ஈவ்டீசிங் பண்றவன், அவங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவராக இருந்தா எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? அதுதான் இந்த சீனாவே வச்சிருக்காங்க. அதுல அந்த ஊரோட மக்களோட மைண்ட் செட் பாக்குறாங்க. அதாவது என்னன்னா, என் தலைவரை எதுக்குதான் தடை போடுறீங்க, இந்த பொம்பளைங்கலாம் வந்து அவங்க அமைப்பே தெரிய மாட்டேங்குது, நைட்டி போட்டு மறைச்சிடுறாங்க, அந்த நைட்டி அவங்க போடக்கூடாதுன்னு ஒரு தடையை போடுங்க தலைவர்னு சொல்றாங்க. தலைவரை எதுக்கோ தடை போடுறீங்க, நம்ம ஊர் பொம்பளைங்க நைட்டி போட்டுக்கிட்டு அலையுதுங்க, அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி தடை பண்ணக்கூடாது, அமைப்பே மறந்து போயிட்டீங்க. சரி, இவனுக்கு தான் இப்படி இருக்கிறாங்க. அந்த நாட்டாம என்ன பண்றான்னு கொஞ்சம் பாருங்களேன். 45 ஏக்கர் நிலம், 4 மோட்டார் செட்டு, நாட்டார வேற இருக்கேன், நம்ம கிட்ட மாட்ட மாட்டேன்றான். நாட்டாமையா இவன் நாட்டாமியா இல்ல பஞ்சாயத்தா? இதெல்லாம் பஞ்சாயத்தா? ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.